மகானந்தம் நேயர்களுக்கு யோகா கலைமணி எல்கே செந்தில்குமாருடைய வணக்கம். இன்று சர்வதேச யோகா தினம் முன்னிட்டு நாம் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு லைவாக போடணும் இருந்தோம். அது சில டெக்னாலஜி காரணத்தினால செய்ய முடியல. அதை நம்ம ஏற்கனவே செஞ்சதை இப்போது அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இன்று யோகா நம்ம இந்த வாழ்க்கை சூழலுக்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக நமக்கு இருக்குது. பல பயிற்சிகள் இருந்தாலும் அதில் யோகா பயிற்சி ரொம்ப சிறந்ததுங்க. அதை இந்த ரொம்ப பழமையான நம்முடைய யோகாக்களை ரொம்ப பழமையானது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது இருக்குது. இது பார்த்திங்கன்னா வடநாட்டு சைடில் பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவரும், தென்னாட்டில் திருமூல தெய்வமும் 8 படிநிலை அஷ்டாங்க யோகம் என்று 8 படிநிலைகளாக வகுத்து கொடுத்தாங்க. இந்த படிநிலை நம்ம செய்யும்போது நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு அதனால அவங்கள யோகாவின் தந்தை என போற்றப்படுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயமம், நியமம், ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா அண்டு சமாதி என்று சொல்லக்கூடிய சாந்தி ஆசனா. இதை பற்றி 8 படிநிலை பற்றி நம்ம விரிவாக ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த 8 படிநிலைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தா போல் அதை சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கியிருக்கிறோம். 5 நிலைகளாக மாற்றிருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் அப், உடல் தளர்த்துதல் பயிற்சி, அப்புறம் ஆசனா, பிராணாயாமா மூச்சு பயிற்சி, தியானா தியானம் சொல்கிறது மெடிடேஷன். இந்த இது மனசுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அப்புறம் சமாதி என்று சொல்லக்கூடிய சாந்தியாசனா. இந்த 5 நிலைகளை நம்ம செய்யும்போது நம்ம யோகானாவே இந்த 5 நிலைகளும் செய்யணுங்க. ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் உடல் ஆசனா வார்ம் மட்டும் செஞ்சிங்கன்னா அது உடலுக்கு தான் ஸ்ட்ரென்த்தின் படுத்தும், மனசுக்கு வராது. அப்போது இந்த மெடிடேஷன் அண்ட் ப்ரீத்திங் மட்டும் செஞ்சிங்கன்னா மைண்டு ஸ்ட்ராங் ஆகும், பாடி நமக்கு வீக் ஆகும், அப்போ நோய் வருங்க. அதனால இது என்ன பண்ணுங்க, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணும். உடலையும் மனதையும் உறுதி செய்து மகா ஆனந்த நிலையை அடையணும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியத்தையும் அடையினா நமக்கு உடலும் நல்லா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியுங்க. அதனால் உடலும் நமக்கு வேணும், மனமும் ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. அதுக்கு நமக்கு என்ன பண்ணணுங்க, முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும். அனைத்திலும் வெற்றி நிச்சயம் நமக்கு. இப்போது இந்த 5 நிலைகளை பற்றி நம்ம இப்போது செய்ய போகிறோம், பார்க்கலாம். இப்பொழுது 5 நிலைகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் வார்ம் அப் என்பது ஆர்டினரி வார்ம் அப் இருக்குது, பவர் வார்ம் அப் இருக்குது, உடல் தளர்த்துதல் பயிற்சி. அடுத்ததாக ஆசனா, அப்புறம் பிராணாயாமா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அப்புறம் மெடிடேஷன் தியானா அண்டு சமாதி என்று சொல்லக்கூடிய சாந்தியாசனா. இப்போது இன்றைய வாழ்க்கை சூழல் பரபரப்பான வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த போல் அதுக்கு 5 நிலைகளில் நாம் இப்போது வடிவமைச்சிருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது உடல் தளர்த்துதல் பயிற்சியில் வார்ம் அப்பில் ஆர்டினரி வார்ம் அப். இது சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவரும் செய்யலாங்க. இது உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்து அப்படியே செய்யுங்க. இது ஒவ்வொரு எக்ஸசைஸும் சரி குறைந்தது 5 முதல் 10 முறை நீங்கள் செய்யணும். இது பற்றி நம்ம விரிவாக நம்ம யூடியூப்பில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் இதில் ஏதாவது டவுட்டாக நீங்கள் அதை நல்லா பார்த்து செய்யலாம். சரி, இப்போது நம்ம செய்ய போகிறது ஆர்டினரி வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே நீங்களும் கூடவே செய்யுங்க. நாங்கள் 3 டைம்ஸ் செய்ய போகிறோம், 3 முறை செய்ய போகிறோம். நீங்களும் அப்படியே கூடவே செஞ்சுட்டே வாங்க. இப்போது அட்டென்ஷனில் ரொம்ப ரிலாக்ஸாக உடம்பு எல்லாமே தளர்த்து வச்சுக்கணும். நேராக கையை வச்சுட்டு ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போது டோஸ் காலுடைய விரலுக்கு நம்ம செய்ய போகிறோம். கைகளை மேலே உயர்த்தி இன்னேல், கைகளை நல்லா சேர்த்துக்கொண்டு எக்ஸேல் பண்ணிவிட்டு கைகளை நல்லா திருப்பிட்டு அப்படியே கால் விரல்களில் வைத்துக்கொண்டு உடலை மேலே உயர்த்த வேண்டும். இன்னேல் ஹாப், எக்ஸேல் டவுன். இன்னேல் ஹாப், கைகளை நன்றாக மேலே உயர்த்த வேண்டும், நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அப்புறம் எக்ஸேல், இன்னேல் ஹாப், எக்ஸேல் டவுன், ஸ்லோலி எக்ஸேல் டவுன். அடுத்ததாக நம்ம லெக்குக்காக செய்ய போகிறோம். கைகளை நேராக வைத்துக்கொண்டு எக்ஸேல் டவுன், inhale half, exhale down, inhale half, exhale down, inhale half. அடுத்ததாக இடுப்புக்கு எப்பவுமே நம்ம அடிப்பாதத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், தளர்த்து கொண்டு வரணும்.
அடுத்ததாக இடுப்புக்கு, ஹிப்புக்கான எக்ஸசைஸ். எப்போவுமே ஃப்ரண்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், சைட் பெண்டிங், ட்விஸ்டிங், இதில் தான் அது வார்ம் அப்பாக இருந்தாலும் சரி, ஆசனாவாக இருந்தாலும் இந்த ஆர்டரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு இருக்குங்க. இப்போது இடுப்பில் நல்லா கையை வச்சுட்டு எக்ஸேல் டவுன், ஃப்ரண்ட் பெண்டிங், இன்ஹேல் அப். கண்களை மூடிக்கொண்டு நம் சுவாசத்தையும் நன்றாக கவனித்து கொண்டு இடுப்பை நன்றாக கவனிக்க வேண்டும். எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப். Exhale down, inhale up. அடுத்ததாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சைட் சைட். இது பக்கவாட்டில் தசைகளெல்லாம் நன்றாக நமக்கு என்ன பண்ணுங்க, ரெடியூஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா மசில்ஸ்லாம் நமக்கு குறைஞ்சிடும். இடுப்பு உடைய தசைகளெல்லாம் நமக்கு நல்லா எடுத்து, ஃபேட்டு அந்த மசில்ஸ்லாம் எடுத்துடும், ரெடியூஸ் பண்ணும். சைடு முடிச்சோடனே ரொட்டேஷன், கிளாக் வைஸ், ஃப்ரண்ட் சைட் பேக், அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். 3 முறை கிளாக் வைஸ், 3 முறை ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஆப்போசிட் சுற்றுங்க. அதே மாதிரி இடுப்புக்கு பகுதிக்கு மட்டும்தான் இது எக்ஸசைஸ். அப்போ இடுப்பு மட்டும்தான் ரொட்டேஷன் ஆகணும். ஓகே, அடுத்தது நம்ம செய்ய போகிறது, இடுப்புக்கு அடுத்து வர பாகம் எதுவும் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி, பெல்லிக்கு நல்லா இது ஒரு எக்ஸசைஸ்ங்க. 2 கைகளை நன்றாக கோர்த்து கொண்டு உங்கள் வயிற்று பகுதியில் உங்கள் அந்த தொப்புல அந்த கையை வச்சுட்டு, இப்போது பலூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பலூன் என்ன பண்ணுவோம், ஏர் உள்ளே இருந்ததுன்னா, காற்று உள்ளே இருந்ததுன்னா பெருசாகுங்க, காற்று வெளியே போயிடுச்சுன்னா சுருங்கிடும், ஷிங்க் ஆகிடும். அதே மாதிரி தான் இன்ஹேல் பண்ணும்போது வயிறு பெருசாகணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு சுருங்கணும். இதை கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இப்போது கையை சப்போர்ட் பண்ணுங்கள். 2 கைகளை கோர்த்து கொண்டு வயிற்று பகுதியை அழுத்தம் கொடுங்க. இப்போ பண்ண என்ன பண்ணுங்கள், எக்ஸேல் எக்ஸேல், வாய் வழியாக மூச்சு வெளிவிடணும். அப்போ வயிறு உள்ளே போகுங்க. இப்போ வாயை மூடிக்கொண்டு மூக்கு வழியாக மூச்சு இழுக்கணும். நோஸ் வழியாக இன்ஹேல், எக்ஸேல், வாய் வழியாக மூச்சு வெளிவிடணும். மூக்கு வழியாக மூச்சு இழுக்கணும், எக்ஸேல். இது ஃபஸ்ட்டு லெவல். அப்புறம் இதுக்கு அடுத்த லெவல்லாம் இருக்குது, உட்டியானா நவுலிலாம் இருக்குது, அது அட்வான்ஸ் லெவல், அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் முடித்தோடனே செஸ்ட்டுக்கு, ஷோல்டருக்கு நம்ம பார்க்க போகிறோம். கைகளை நேராக வைத்துக்கொண்டு இன்ஹேல், இது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale. அடுத்ததாக கைகளை இறக்கி inhale half, பக்கவாட்டில் மேலே உயர்த்தணும். inhale half, exhale down. ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கும். சுவாசம் வந்து ரொம்ப மெதுவாக செய்யணும். உடல், மூச்சு, மனம் 3ம் ஒருங்கிணைத்து செய்கிறது தான் யோகா. inhale half, மூச்சு இழுத்துக்கொண்டே மேலே போக வேண்டும், மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கைகளை இறக்க வேண்டும். அடுத்ததாக கைகளை முன்னும் பின்னும் அசைக்க வேண்டும். ஹாஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறம் கைகளை நேராக வைத்துக்கொண்டு, இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இது நமக்கு பிரெயினை நல்லா ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக, ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. ஒன்று, ஒரே நேரத்தில் ஒரு கை வந்து மேலவும் ஒரு கை கீழவும் செய்ய வேண்டும். இது பாருங்கள், 1 கிளாக் வைஸ், 1 ஆன்டி கிளாக் வைஸ்.
இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததாக கைகளை மேலே உயர்த்தி இந்த ஷோல்டர் இப்படி வைத்துக்கொண்டு கிளாக் வைஸ் ஷோல்டர் நல்லா ரிலீஸ் பண்ணுங்க. ஷோல்டர் பெயின் இருக்குங்களாம் இது நல்லா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. ஆப்போசிட். அடுத்ததாக கைகளை முன்னும் பின்னும் 1 டைம் அப் 1 டைம் டவுன். நாங்கள் பின்புறமாக போய் கிளாப் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது ஷோல்டர் முடிச்சிட்ட பிறகு எல்போ ஜாயிண்ட். எல்போ ஜாயிண்ட்டுக்கு ஒரு ரொட்டேஷன். கைகளை ரெண்டையும் இணைத்து கொண்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்ததாக ரெஸ்ட். இந்த மணிக்கட்டுக்கு அப் அண்ட் டவுன், சைட் சைட் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்ததாக ஃபிங்கர்ஸ், கைகளை மூடிக்கொண்டு விரிக்க வேண்டும், ப்ரெஷர் கொடுக்கணும் நல்லா. இது மட்டும் 4 பொசிஷனில் 2 3 சைட் 4 டவுன். இப்போ அடுத்ததாக நம்ம கிளாப் பண்ண போகிறோம். இது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு. இது முன்புறத்துக்கு இந்த இந்த மாதிரி கிளாப் பண்ணும்போது ஃப்ரண்ட் வியூவில் முன்னாடி இருக்கிற போஸுக்கு இது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டும். அப்புறம் இப்போ இதை எல்லாருமே செய்யலாம். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 4. இதை முடித்தோன்னு இப்போ பின்புறத்துக்கு பேக் சைடுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். 1 2 1 2 3 1 2 1 2 3. ஆப்போசிட் அதே மாதிரி 1 2 1 2 3 1 2 1 2 3. இது வந்து அடுத்ததாக எல்போவில் இந்த இதை கைகளை இப்படி கோர்த்து கொண்டு இப்படி செய்யணுங்க. அது அடிக்காமல் இதை ப்ரெஷர் கொடுக்கணுங்க. இது வந்து ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு போகிற எல்லாமே நல்லா உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட். 1 2 1 2 3 1 2 1 2 3. சவுண்டு பாருங்க. 1 2 1 2 3. நெக்ஸ்ட்டு இந்த அக்கில் இந்த இடத்துல 1 2 1 2 3 1 2 1 2 3. ஆப்போசிட் 1 2 1 2 3 1 2 1 2 3. இதை முடித்து கொண்டு நெக்குக்காக வந்துடணும். இது வந்து இந்த ஃபஸ்ட் லெவல் வந்து எல்லாருமே செய்யலாம். நெக் பெயின் இருக்கவங்களும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் ஆகும். இது இல்லாதவங்களும் செஞ்சாலும் உங்களுக்கு பெயினே வராதுங்க உங்கள் லைஃப் லாங் வரையும். இப்போது எக்ஸேல் டவுன், slowly exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, slowly exhale down, inhale up. பழுத்து எக்ஸசைஸும் நீ எக்ஸசைஸ் முட்டியுடைய எக்ஸசைஸ் செய்யும்போது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக செய்யணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ஒரு சிலர் கைகளை வந்து இடுப்பில் வச்சுட்டு செய்வாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. அட்டென்ஷனில் வச்சுட்டு நேராக வச்சு தான் செய்யணுங்க. அப்புறம் சைடு சைடு லெஃப்ட் சைடில் போயிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்லோலி ஸ்லோலி. கண்களை மூடிக்கொண்டு மூச்சு சுவாசத்தை கவனித்து கொண்டு உங்கள் கழுற்று பகுதியை கவனிக்க வேண்டும். அடுத்தது ரொட்டேஷன். எக்ஸேல் டவுன், டவுன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிவிட்டு சைட் பேக் சைட் ஃப்ரண்ட். அது மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஆப்போசிட் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் சம அளவில் சுற்ற வேண்டும்.
நீங்கள் வலப்புறம் எத்தனை எண்ணிக்கையில் சுழற்றுறீங்களோ அதே மாதிரி இடப்புறமும் சுழற்ற வேண்டும், சம அளவில் சுழற்ற வேண்டும். அடுத்ததாக ஐ எக்ஸசைஸ். முதலாவதாக ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன், கைகளை நேராக எதோ இந்த ஐ எக்ஸசைஸில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சென்டரில் இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன், உங்கள் கைகளுடைய கட்டை விரலுடைய நகத்தை பார்த்து கொண்டே கண்டினியூஸாக அதை பார்த்துட்டே போகணும். அப் அண்ட் டவுன், மேலும் கீழுமாக அப்படியே பார்த்துக்கொள்ளணும். ஒன்லி கண்ணு மட்டும்தாங்க மூமெண்ட் இருக்கணும், கண்ணு மட்டும்தான் இது எக்ஸசைஸ், மற்ற எதுவுமே மூமெண்ட் ஆகக்கூடாதுங்க. நெக்கெலாம் டவுன் பண்ணக்கூடாது, ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அப் அண்ட் டவுன், அப்புறம் சென்டரில் வச்சுட்டு இது ஒரு கையும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 கைகளையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்தி இப்போது ரைட், அப்படியே கண்கள் மட்டும்தான் நகர்த்த வேணும், பார்க்கணும், கண்டினியூஸாக பார்க்கணும். அப்படியே கொண்டு வந்துட்டு இப்போது லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கை வலிக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 டைம்ஸ் இப்படி மாதிரி ஒரு கையிலே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கை உங்களால் செய்ய முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குங்க கையில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் யூஸ் பண்ணாமே நீங்கள் அப்படியும் செய்யலாம், அப்படியே நேராகவும் செய்யலாம். அப்புறம் சைடு, இப்போ நம்ம ப்ளஸ் மாதிரி செஞ்சிட்டோம். இப்போது எக்ஸ் மாதிரி இந்த ஆங்கிளில் நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி நேராக வைத்து கொண்டு இப்போது அப் அண்ட் டவுன் சைடு, மேலே எக்ஸ் மாதிரி போடணும். அடுத்ததாக இப்போ ஆப்போசிட். நன்றாக கவனிக்க வேண்டும், கண்டினியூஸாக பார்க்கணுங்க. இது மாதிரி செய்யும்போது உங்கள் கண் வந்து பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பார்வை திறன் அதிகரிக்குங்க. இப்போ ரொட்டேஷன், சென்டராக வச்சுட்டு ரொட்டேஷன், ரவுண்டு வந்து பெரிய ரவுண்டு போடணுங்க. கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்களை நன்றாக சுழற்ற வேண்டும். இதனால் கண்களுக்கு இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் 3 ஓட்டங்களும் நல்லா சீராக போகிறதுனால உங்களுக்கு அங்கே பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட். பார்வை திறன் அதிகரிக்கும் இது செய்கிறதுனால. கண்ணாடி போடுறவங்களாம் 4 படம் நீங்கள் கண்ணாடி இல்லாமல் நீங்கள் பார்வை திறன் அது பார்க்கலாம். லாஸ்ட்டாக இன் அவுட், கிட்ட பார்வை, தூர பார்வை. இப்போ கண்களை மூடிக்கொண்டு 1 நிமிடம் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கணும். நன்றாக சுவாசத்தை மெதுவாக இழுத்து மெதுவாக வெளிவிட வேண்டும். ஆழ்ந்த சுவாசத்தை செய்யும், இயல்பான சுவாசத்தை இருக்க வேண்டும். டீப் இன்ஹேல், ஸ்லோலி டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். ஓகே, இப்போது ஆர்டினரி வார்ம் அப் ஃபினிஷ். இது எல்லாருமே செய்யலாம். இப்போ அடுத்தது செய்ய போகிறது வெயிட்டில். எல்லாருமே நினைக்கிறாங்க யோகா வந்து ஃப்ளெக்சிபிள் மட்டும்தான், வெயிட் லாஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லைங்க, இதுலேயும் பவர் வார்ம் அப்லாம் இருக்குது. நீங்கள் அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியறவங்க செய்யலாம். இந்த நீ பெயின் இருக்கவங்க, 1 மந்த் 2 மந்த் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் கொஞ்சம் பார்த்து இது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இது மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியுங்க இதோடைய எஃபெக்ட். இப்போது பவர் ஆஃப் இது வந்து எல்லாமே இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா இது பற்றி டீப்பாக பார்க்க முடியாது, ஒவ்வொன்றையும் டீப்பாக பார்த்தா ரொம்ப நேரமாகன்றதுனால நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம். இதை பற்றி ஒவ்வொரு இதையும் நீங்கள் டீப்பாக பார்க்கணும், ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். மகானந்தம் என்ற சேனலில் நம்ம போட்டிருக்கோம். இப்போது பவர் வார்ம் அப் செய்ய போகிறோம். பவர் வார்ம் அப்பில் 4 செட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். கைகளை மேலே உயர்த்தி கொண்டு உடல் முழுவதும் இப்போது நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், தளர்த்த போகிறோம். ஜம்பிங், அப்புறம் சைடு டவுன். ஜம்பிங் பண்ணும்போது வயிறை நல்லா ஷ்ரிங்க் பண்ணிக்கணும், வயிறை டைட்டாக வச்சுட்டு செய்யணும். அப்புறம் 1 2 3
4 1 2 3 4 1 2 3 4 நெக்ஸ்ட் ஜாக்கிங். நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம ஜாக்கிங் செய்யலாம். இது சேஃப்டியும் கூட, வெளியே போகிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்ற பயமைகள் உங்களுக்கு. ஓகே, ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு செட் ஃபினிஷ். செகண்ட், இப்போ செகண்ட் செட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கிக். நல்லா உங்களுக்கு வயிறு வந்து டச் பண்ணணும், அப்டாமனை டச் பண்ணணும். பேக் கிக், பம்ஸை வந்து டச் பண்ணணும். செகண்ட் செட் ஃபினிஷ். டீப் இன்ஹேல். நீங்கள் ரெஸ்ட் எடுத்து செய்யலாம், இல்லைன்னா கண்டினியூஸாகவும் செய்யலாம். அடுத்ததாக தேர்ட் செட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். எக்ஸேல் டவுன், இன்ஹேல் டவுன், எக்ஸேல் டவுன், இன்ஹேல். நெக்ஸ்ட் வி ஷேப்பில் கால்களை வைத்துக்கொண்டு இடுப்பில் கையில் வைத்துக்கொண்டு எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப். அடுத்ததாக எஸ் என்ற இந்த இதுக்கு போட்டு எக்ஸேல் டவுன், இன்ஹேல். ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பர் பிரெயினாக தோப்பு கர்மம். முதலில் இடது கையை வைத்துக்கொண்டு அடுத்ததாக வலது கையை கட்ட விரல் முன்புறமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப். Third set finish. Relax. இப்போ fourth set. இப்போ front bending. Inhale half, exhale down, exhale down. Floor உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். இவ்வளோ தான் முடியுதுன்னா இவ்வளோ கூட செய்யலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்ய. நான் செய்கிறேன்ட்டு நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். உங்களால் எவ்வளோ எந்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். எல்லாமே அப்படி தாங்க. இன்ஹேல் ஹாப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் ஹாப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் ஹாப், எக்ஸேல் டவுன். அடுத்ததாக சைடு சைடு. கைகளை நன்றாக கோர்த்து கொண்டு சைட் சைட். டவுன் பண்ணும்போது ஷோல்டர்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்க. சைட் பெண்டிங்கில் சைட் சைட். அப்புறம் ஃபோர்த்து, இதுலேயே இதே பொசிஷனில் கால்களை நன்றாக அகலப்படுத்தி கொண்டு கையை வந்து ரைட் ஹேண்டை வலது கையை எந்த கையை நம்ம பிடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் பெண்ட் பண்ணணுங்க. இப்போது ரைட் ஹேண்ட் வலது கையை பிடித்து கொள்கிறோம். இப்போது இடது பக்கமாக நம்ம பெண்ட் பண்ணுறோம். எக்ஸேல். இதில் மட்டும் ஹோல்ட் பண்ணணுங்க. இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் போகக்கூடாது, ஃப்ரண்ட்டில் இப்படி வரணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே வரும். இது மட்டும் ஒரு மினிமம் 20லேருந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் இது 1 டைம் தான் செய்யணும். இது மட்டும் அதனால தான் உங்களை இல்லை 2 டைம்ஸ் கூட செய்யலாம். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் இதில் ஹோல்ட் பண்ணணுங்க. ப்ரீத்திங் நார்மல். இது ஆசனாக்கு ஈக்குவலாக நம்ம செய்யறதுனால ஒரு முறை செய்தால் போதும். வார்ம் அப்னா ஒரு குறைந்தது 5 முறை செய்ய வேண்டும். இன்ஹேல் ஹாப். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சிட்டோம், சைடு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்விஸ்டிங். இந்த கால்களை இப்படி உயர்த்த இப்படி செய்ய வேண்டும். ட்விஸ்டிங். சைட் 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 சைட். நெக்ஸ்ட் இதை முடித்துக்கொண்டு இப்படி எக்ஸேல், இன்ஹேல் ஹாப், எக்ஸேல். கால்களை நன்றாக அகலமாக வைத்துக்கொண்டு இப்படி நீங்கள் ஆங்கிளில் டச் பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான். இப்போது பவர் வார்ம் அப் ஃபினிஷ். க்ளோஸ் யுவர் ஐஸ்,
பவர் வார்ம் அப் நிறைவடைந்து விட்டது. இவை போன்று ஆசனா எடுத்தோன்னே டைரெக்டாக நம்ம ஆசனா செய்யக்கூடாது. உடல் தளர்த்துதல் பயிற்சி செஞ்சுட்டு பிறகு தான் நீங்கள் ஆசனா செய்யணும். இப்போ அடுத்தது நம்ம செய்ய போகிறது ஆசனா. ஸ்டாண்டிங் ஆசனாவில் நம்ம இப்போது சூரிய நமஸ்காரம். அதில் இப்போ ஆசனா வந்து பார்த்திங்கன்னா 84 lakhs ஆசனாஸ், 84 லட்சம் ஆசனாஸ் இருக்குது. பல வகைகள் ஆசனா இருக்குது. இதில் அதில் முக்கியமான ஆசனம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஆசனம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அட்வான்ஸ் ஆசனம்லாம் நம்ம டெப்த்தாக டீப்பாக அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது சூரிய நமஸ்காரம் செய்ய போகிறோம். இதுலேயே சூரிய நமஸ்காரம் டிஃப்ரெண்ட் மெத்தட்லாம் இருக்குது. இப்போ நம்ம பேசிக் மெத்தட் செய்ய போகிறோம். அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது சூரிய நமஸ்காரம் இதில் மந்த்ராஸ் இருக்குது, ப்ரீத்திங் இருக்குது. இது நம்ம இப்போ அதை நார்மலாக இப்போ செய்ய போகிறோம். Inhale half, 1. Inhale half, exhale down. 2. Inhale half, 3. Exhale down. 4. Inhale. 5. Exhale. 6. Hold. 7. Inhale. 8. Exhale. 9. Inhale. 10. Exhale. 11. Inhale. 12. Exhale. இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாம். அப்புறம் நீங்கள் டெப்த்தாக நம்ம இதையே நீங்கள் 12 டைம்ஸ் செய்யலாம், 6 டைம்ஸ் செய்யலாம். எவ்வளோ உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்கள் அதை செய்யலாங்க. இப்போ இன்னொரு முறை செஞ்சிடலாம். 1. Inhale half, exhale down. 2. Inhale half, 3. Exhale down. 4. Inhale. முதலில் இடது காலை வைத்தோம், இப்போ வலது காலை வைக்கிறோம். 5. 6. Hold. 7. Inhale. 8. Exhale. 9. Inhale. 10. Exhale. 11. Inhale. 12. Exhale. இப்போ சூரிய நமஸ்காரம் முடிஞ்சிச்சு. இதில் மந்த்ராஸ்லாம் இருக்குது. இதை அப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ ஆசனா செய்ய போகிறோம். ஸ்டாண்டிங் ஆசனா, இதில் தாடாசனா இருக்குது, விரிச்சாசனா இருக்குது. இதெல்லாம் வந்து பேலன்சிங் ஆசனா சொல்லுவாங்க. இப்போ நம்ம விரிச்சாசனா செய்யலாம். விரிச்சாசனா செய்ய முடியாதவங்க, பேலன்சிங்காக செய்ய முடியாதவங்க தாடாசனா செய்யலாம். இப்போ விரிச்சாசனா செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் கால்கள் இங்கேயும் வைத்து கொள்ளலாம், இப்படியும் வைத்து செய்யலாம். முடியறவங்க நீங்கள் அப்படியே செய்யலாம். முடியாதுங்க இது மாதிரி வால் சப்போர்ட்டில் ஏதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். வைத்துக்கொண்டு இன்ஹேல் ஹாப், நல்ல ஷோல்டரை தூக்கி உயர்த்தி கொண்டு செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கவனிக்கணும், மூச்சை கவனிக்கணும். ஸ்லோலி எக்ஸேல் டவுன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணுங்க. அடுத்ததாக ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்,
third step. Inhale up. ஸ்மைலாக வைத்து கொண்டு வேண்டும். ஃபேஸை முகத்தை வந்து நல்லா சிரித்த முகத்தோடு வச்சுக்கணும். நல்லா ஷோல்டர் லிஃப்ட் பண்ணணும். குறைந்தது 20 எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். சுவாசம் இயல்பான இருக்க வேண்டும். ஸ்லோலி எக்ஸேல் டவுன். அடுத்ததாக அமரும் நிலையில் நம்ம பார்க்க போகிறோம். மெதுவாக அப்படியே உட்காந்து கொண்டு சிட்டிங் போஸில் நம்ம பட்டர்ஃப்ளை வார்ம் அப் செய்ய போகிறோம். ஸ்லோலி அப் அண்ட் டவுன். இது நல்லா உங்களுக்கு கால்களும் இடுப்பு நல்லா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி யோகாவுக்கு இது ஒரு சிறந்த வார்ம் அப். நார்மல் டெலிவரிக்கு உங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாங்க. கைகளை இப்படி வைத்துக்கொண்டு மெதுவாக கால்களை நீட்டி இப்போது நம்ம பச்சை முத்தாசனம் செய்ய போகிறோம். ஆசனாக்கள் எளிய முறையில் ஆசனா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதோட செய்யலாம். நான் பர்ஃபெக்டாக செய்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யலாம். இதில் வார்ம் அப் செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஆசனாக்கு முன்னாடி நீங்கள் வார்ம் அப் செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ கைகளை மேலே உயர்த்தி இன்னேல் ஹாப். வாய் வழியாக மூச்சு விடலாம், ஆனால் மூக்கு வழியாக தான் மூச்சு இழுக்கணுங்க. எக்ஸேல் டவுன், இன்னேல் ஹாப். எக்ஸேல் டவுன், இன்னேல் ஹாப். எக்ஸேல் டவுன், இன்னேல் ஹாப். இப்போது ஆசனம் செய்ய போகிறோம். கைகளை நன்றாக மேலே உயர்த்தி கொண்டு ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எக்ஸேல் டவுன், எக்ஸேல் டவுன், எக்ஸேல் டவுன். உங்கள் கால்களை நன்றாக பிடித்து கொண்டு அப்படியே உங்களுக்கு எல்போ கீழே டச் பண்ணி ஹெட்டு போய் டச் பண்ணுங்க. Inhale up, exhale down. இப்போ நாங்கள் செய்கிறோன்னுட்டு நீங்கள் போய் டச் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை செய்யலாம். இவர் இப்போ செய்வார் பாருங்கள். சைடில் திரும்பிட்டு இப்படி சைடில் திரும்பிட்டு இப்படி திரும்பி அப்படி திரும்பி நல்லா 2 கால் திரும்பி இதே மாதிரி நீங்கள் கால் உக்காந்து இது மாதிரி காலை நன்றாக 2 கால்களை நன்றாக நீட்டிக்கொண்டு இப்போ இந்த சைடு வியூவில் செய்ய போகிறாங்க. கைகளை மேலே உயர்த்தி இன்னேல் ஹாப். பெண்ட் பண்ணுறது இந்த இடத்துல பெண்ட் பண்ணணும். அப்படியே இது மாதிரி டச் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு செய்யலாம். ஓகே, ரிலீஸ். இப்போது அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது வஜ்ராசனா. ஸ்லோலி ஒவ்வொரு காலங்களாக நம்ம மடிக்க வேண்டும். உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் பில்லோ வச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யலாம். இது நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆசனா. முதலில் நம்ம சின்முத்ரா வச்சுட்டு அடி வயிற்றில் நம்முடைய லோயர் அப்டாமன் இதுக்கு வந்து யூரினரி பிளாடருக்கும் கிட்னிக்கும் நல்லா வருது. உங்கள் தொந்தி தொப்பை இருந்ததுன்னா பெல்லி இருந்ததுன்னா அடியில் வச்சுட்டு இந்த விரல் ஃபிங்கர்ஸ் இந்த விரலை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க. தொடையை நேராக பார்த்த மாதிரி இருக்கணும். இது வந்து கட்டை விரலை வந்து உங்களுடைய யூரினரி வயிறு அடி வயிறு போய் ப்ரெஷர் கொடுக்கணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் இப்படி வச்சுருக்காங்க, அப்படி வைக்கக்கூடாது, நேராக வைக்கணுங்க. அப்படியே எடுத்து போய் நேராக வச்சுட்டு எக்ஸேல் டவுன், இன்னேல் அப். ஸ்லோலி ப்ரீத்திங் பண்ணணும். எக்ஸேல் டவுன், இன்னேல் அப். அடுத்ததாக ஆதி முத்ரா. கைகளை கட்டை விரலை உள்ளே வைத்துக்கொண்டு 4 விரல்களை மடித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்படி கைகளை சேர்த்து வயிற்று பகுதி ப்ரெஷர் கொடுக்க வேண்டும். எக்ஸேல் டவுன், இன்னேல் அப். எக்ஸேல் டவுன், இன்னேல் அப். இது முடிச்சோடனே வார்ம் அப் முடிச்சிட்டு பிறகு வஜ்ராசனா, பேக் பெண்டிங். கைகளை பின்புறமாக இப்படி திரும்பிக்கலாம். இந்த மாதிரி கைகளை கால்களை இந்த மாதிரி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு கால் விரல் மேலே வைத்துக்கொண்டு
இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் இது மாதிரி கால் அகலமாக வச்சுக்கலாம். உங்களால் முடியும்னா 2 காலையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இப்படி வச்சுட்டு அப்படியே இது மாதிரி கையை வைத்துக்கொண்டு ஸ்லோலி எக்ஸேல் டவுன். இது பேக் பெண்டிங். ஃப்ரண்ட் பெண்டிங் நாம் இப்போ பார்க்கலாம். அது பேக் போஸ். இப்போ நான் ஃப்ரண்ட் பொசிஷனில் செய்ய போகிறேன். எக்ஸேல் எக்ஸேல். உங்களால் எவ்வளோ முடியுமோ அங்கே போய் டவுன் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் நார்மல். நெத்தி பகுதியை போய் ஊனக்கூடாது, சும்மா லைட்டாக டச் பண்ணி வச்சுக்கணும். இது 7 சக்ராஸும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ப்ரீத்திங் நார்மல், இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். இன்னும் ஆசனம் என்றாலே சுகம், ஸ்திரம் ஆசனம். சுகமாக இருக்கணும். ஒரு ஆசனம் செய்யும்போது சுகமான நிலையில் இருக்க வேணும். ஓகே, மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம் இப்போதைக்கு முடிச்சிட்டோம். பேக் பெண்டிங் ஆசனம் செய்ய போகிறோம். ஆசனோடைய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருங்குதல், விரிதல். எல்லா ஆசனமே அப்படி தான் வரும். சுருங்கி ஷிங்க் பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதில் தான் உங்களுக்கு ஆசனோடைய டெஃபினேஷனும் முடிஞ்சிடுங்க. அதுலேயே இப்போ நம்ம பிரிட்ஜி போஸ் செய்ய போகிறோம். சேது பந்த ஆசனம் செய்ய போகிறோம். அப்படியே படுத்துக்கொண்டு இது இடுப்புக்கு பேக் பெயினுக்கு ஒரு சிறந்த ஒரு இது. கால்களை நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும். நான் நீங்கள் இந்த சைடு செய், நீங்கள் இந்த சைடு, இந்த சைடு திரும்ப. இவர் செய்வார் பாருங்கள், சைடு போஸ்டில் செய்கிறார் பாருங்கள். கால்களை நன்றாக பிடித்து கொண்டு முடிஞ்சால் உங்கள் காலை பிடிக்கலாம், கால் இது பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வைத்துக்கொண்டே மேலே ஹாப் இந்த மாதிரி செய்யணும். ஃபஸ்ட்டு வார்ம் அப் செஞ்சுருங்க. கைகளை கீழே இறக்கிட்டு inhale half, exhale down. Inhale half, exhale down. Inhale half, exhale down. அடுத்ததாக உங்கள் இப்போ இது வார்ம் அப் முடிச்சுன்னே ஆசனா செய்யலாம். அப்படியே கால்களை பிடித்து கொண்டு மேலே நிறுத்தலாம். அது ஃபஸ்ட் லெவல். எவ்வளோ உங்களால் முடியுமோ பண்ணிவிட்டு ப்ரீத்திங் நார்மலாக இருக்கணும். அப்புறம் அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் வந்து கையை வைத்துக்கொண்டு இடுப்புக்கு கீழே வைத்துக்கொள்ளணும். உங்களால் முடிஞ்சால் கையை இடுப்புக்கு கீழே வைக்கலாம், இல்லைன்னா கை கீழே வைத்துக்கொண்டு செய்யலாம். ஸ்லோலி எக்ஸேல் டவுன், ரிலீஸ் 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 பண்ணி இப்போது மெதுவாக திரும்பி எழுந்துட்டு இப்போது புஜங்காசனா ஸ்னேக் போஸ் செய்ய போகிறோம். இதில் வார்ம் அப், கைகளை இப்படி வைத்துக்கொண்டு இன்னேல் வார்ம் அப் செஞ்சுட்டு இதில் புஜங்காசன லெவல் இருக்குது. இப்போ நம்ம பிகினிங் லெவல் செய்ய போகிறோம். இன்னேல் ஹாப், எக்ஸேல் டவுன். வார்ம் அப். இன்னேல் ஹாப், எக்ஸேல் டவுன். ஓகே, அடுத்ததாக ஆசனா செய்ய போகிறோம். புஜங்காசனா. மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு ஹாப் மேலே உயர்த்த வேண்டும். இன்னேல் ஹாப். உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படியே நிறுத்தலாம். Slowly exhale down. ஓகே, அடுத்ததாக இப்போ ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம் பார்க்கணும், பேக் பெண்டிங் ஆசனம் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது சைட் பெண்டிங். சைட் பெண்டிங்கில் சாதாரண அமரும் நிலை வைத்துக்கொண்டு உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி அமரும் நிலையில் உட்காரலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போடணும். பத்மாசனம் போட்டுட்டு இல்லைன்னா அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டுமாவது போடலாம். இது மாதிரி முடிஞ்சால் பத்மாசனம் போடலாம். முடியாதவங்க ஒரு கால் வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சுட்டு இப்போ நம்ம நமக்கு சைட் பெண்டிங். இந்த கைகளுக்கு சைடு பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு இன்னேல் ஹாப்,
exhale down. இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலை தூக்கக்கூடாது, நல்லா கரெக்டாக அப்படியே வச்சுக்கணும். சைட் பெண்டிங் நல்லா பெண்ட் பண்ணும்போது பக்கவாட்டு தசைகளெல்லாம் குறையுங்க. இன்னில் இடுப்பில் உள்ள தசைகளெல்லாம் நல்லா குறையுங்க. எக்ஸைல் டவுன். நன்றாக இந்த அடி வயிற்றுல போய் டச் பத்மாசனம் போடும்போது ஸ்லோவாக வந்து அடி ஆப்போசிட். Inhale half, exhale down. இந்த ஷோல்டர் பகுதி முடிஞ்ச அளவுக்கு நேராக இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பேக்ல போய்டும், அது வந்து ஃப்ரண்ட் பெண்டிங் மாதிரி ஆகிடும். Exhale down. அடுத்ததாக ஜானுசிரசாசனம். இதே சைட் பெண்டிங். கால்களை நேராக வைத்துக்கொண்டு ஒரு காலை மடித்துக் கொண்டு மற்றொரு காலை இடுப்புக்கு நேராக சைடு வச்சுக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ வச்சுக்கலாம். அப்படி முடியலன்னா நீங்கள் 45 டிகிரி இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த பொசிஷன் கூட வச்சுக்கலாம். நீங்கள் செய்யும் போது அதை வார்ம் அப் மாதிரி செய்யலாம். இப்போதுக்கு நீங்கள் இந்த போர்ஷன் செய்யலாம், இதையும் செய்யலாம். இப்போ மெதுவாக கைகளை எந்த காலை நம்ம நீட்டிருக்கோமோ அந்த கையை இப்படி பிடிச்சு கொண்டு கையை மேலே உயர்த்தி inhale half, exhale down. Slowly inhale half, exhale down. அதே மாதிரி ஆப்போசிட். inhale half, கைகளை நல்லா உயர்த்தி நல்லா ஷோல்டர் நல்லா பண்ணிட்டு exhale down. அடுத்ததாக ஃபைனலாக ட்விஸ்டிங் ஆசனா செய்ய போகிறோம், மக்கராசனா செய்ய போகிறோம். கால்களை நேராக நீட்டி ஒரு காலை மடித்து கொண்டு இது அந்த அளவுக்கு டைஜஷன் நல்லா எல்லாம் வயிற்று சிறந்த ஒரு பயிற்சி. நன்றாக கைகளை புறமாக வைத்துக்கொண்டு close your eyes, concentrate on your hip. இடுப்பு பகுதியை கவனித்துக் கொண்டே மூச்சை நன்றாக மனம் நம்ம இடுப்பாட கவனிக்கும் போது ரத்த ஓட்டம் காற்று ஓட்டங்கள் சீராகும். மெதுவாக போயிட்டு ஆப்போசிட் இதையும் ஆப்போசிட். கைகள் நல்லா பிடித்துக்கொண்டு இன்னும் பேக் சைடு வச்சுட்டு ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் இந்த மாதிரி பிடிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக செய்யணும்னா இந்த மாதிரி கையை இந்த ஆப்போசிட் கையை பிடிச்சிட்டு ரிலீஃப். இப்போ அர்த்த மச்சந்திராசனா இதில் கொஞ்சம் அட்வான்ஸ். கால்களை மடித்துக் கொண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்படி வைத்துக்கொண்டு உங்களால் ஃபர்ஸ்ட் லெவல் இது என்னால் ரொம்ப முடியல அப்படின்னவங்க கையை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கைகளை உயர்த்தி அந்த சைடு எடுத்து முடியும் அதை வச்சுட்டு ஸ்லோலி இந்த மாதிரி எக்ஸைல் பண்ணிட்டு
வந்து அட்வான்ஸ் ஸ்டெப் செய்யலாம், முடியறவங்க அந்த மாதிரி செய்யலாம். முடியாதவங்க கால் எந்த காலம் மேலே வச்சுருக்கோமோ அந்த முட்டி பகுதி பிடித்து கொண்டு அப்படியே நம்ம நான் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்ய வச்சுட்டு கைகளை போட்டு அப்புறம் எந்த காலம் மேலே இருக்கோ அதோடைய ஆப்போசிட் கால் கையை எடுத்து பிடிக்க வேண்டும். இது மாதிரி பிடித்து இடுப்பு பகுதியை நன்றாக சுவாசம் இயல்பான நிலையில் ரிலீஃப் ஆயிடலாம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம் முடிச்சிட்டோம், பேக் பெண்டிங் முடிச்சிட்டோம், சைடு முடிச்சிட்டோம், ட்விஸ்டிங் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ செய்ய போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 5 ஸ்டெப்பு சொல்லியிருக்கிறோம். வார்ம் அப், உடல் தளர்த்துதல் பயிற்சி, ஆசனா, அப்புறம் பிராணாயாமா மூச்சு பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். இதில் ப்ரீத்திங் பிராணாயாமா என்ற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குங்க. அதில் நம்ம ஒரு சிலர் மட்டும் பார்க்க போகிறோம், அப்புறம் டீப்பாக நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாடு சுத்தி, கபாலபாதி, பஸ்திரிக்கா, வாசி யோகம், ஏகப்பட்ட ரொம்ப இன்னும் இருக்குங்க இதில். இப்போ நம்ம இப்போ பார்க்க போது நாடு சுத்தி. 72,000 நாடி நரம்புகளையே ஒரே இது செய்கிறது எது பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது சுத்தப்பட்டு, அதனால தான் இது பேர் 72,000 நர்ஸையும் இது என்ன பண்ணுங்க கிளீனிக் ப்ராசஸிங் நடக்குது. அதனால இது பேர் நாடி சுத்தி. அது பேர் அதுக்காக தான் இதை வைத்திருக்காங்க. ஸ்லோலி நல்லா இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியான ஒரு ப்ரீத்திங்காக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு சிறந்த ஒரு இதுங்க, எல்லாருமே செய்யலாம். இது மூச்சு நன்றாக 2 துவாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரக்கலை சொல்லுவாங்க, சூரியக்கலை சொல்லுவாங்க, இடகலை பிங்கலை சொல்லுவாங்க, அப்புறம் சுழிமுனை சொல்லுவாங்க. இது நான் இப்போது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இப்போது 2 துவாரத்திலும் இன்ஹேல், 2 துவாரத்திலும் எக்ஸேல். சந்திரகலா, சூரியகலா. இது கூல், இது ஹீட். இப்போ 2 நம்ம செய்ய போகிறோம். யோகா பர்சன் மட்டும்தான் 2 துவாரத்திலும் நமக்கு போய் வருங்க. மற்ற ஆர்டினரி பர்சனுக்கு 1 துவாரத்தில் தான் போகும். அப்புறம் இது வந்து இன்னும் ஒரு சிறிது நேரத்துக்கு அப்புறம் மாறி மாறி நமக்கு இடகளை பிங்களையும் மாறி மாறி நமக்கு சுவாசம் போயிட்டுருக்குங்க ஆர்டினரி பர்சனுக்கு. இப்போ நம்ம செய்ய போகிறோம். நல்லா சின் முத்ரா வச்சுக்கோங்க. உங்களால் சாதாரண நிலையிலும் உட்காரலாம். உங்களால் இந்த மாதிரி உட்கார முடியல, நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார முடியல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சேர் மேலே கூட உட்காந்துக்கலாம். கம்ஃபர்டபுள் போஸில் உங்களுக்கு நார்மல் போஸில் உட்காந்துட்டு, ஆனால் ஸ்பைனல் கார்டு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்க. சின் முத்ரா. இதில் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதமும் இந்த நம்ம 5 விரலே இருக்கு. இப்போ நெருப்பும் காற்றும் நம்ம சேர்க்கிறோம். இது பேர் சின் முத்ரா, ஞான முத்ரா சொல்லுவாங்க. இப்போ ஆழ்ந்த சுவாசத்தை செய்யுங்கள். ஸ்லோலி டீப் இன்ஹேல், ஸ்லோலி டீப் எக்ஸேல். இது மாதிரி குறைந்தது 10 முறை செய்ய வேண்டும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு பெருசாகணும், மூச்சு வெளிவிடும்போது வயிறு சுருங்கணுங்க. பலூன் ஞாபகம் வச்சுங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்ஹேல், எக்ஸேல். இது கவுண்ட்ஸ் வேறு இருக்குது. இதில் பிகினிங் பர்சன் இதெல்லாம் கவுண்ட்ஸ்லாம் வேண்டாம், உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்யலாம். ஆனால் 1:2 எவ்வளோ இழுக்கிறீங்களோ அதை டபுளாக வெளியே விடணும். அது மூச்சு இல்லை, நேரத்தை அதை நம்ம வேகமாக இழுத்து வேகமாக விடாமல் ஸ்லோவாக இழுத்து அதை இன்னும் வெறும் ரொம்ப ஸ்லோவாக மூச்சை வெளிவிடணுங்க. அதை கவுண்ட்ஸு 4 கவுண்ட்ஸ் இன்ஹேல்னா 8 கவுண்ட்ஸ் எக்ஸேல். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போது
போயிட்டு எல்லா நரம்புகளையும் நாடி நரம்புகளையும் சுத்தப்படுத்திட்டு வர்றதுக்கு அதுக்கு டைமிங் கொடுக்கணுங்க. அதுக்காக தான் நம்ம மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும். இப்போ நாடி சுத்திரியா ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்துருக்கோம். இன்னும் இதில் பல லெவல் இன்னும் இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கபாலபாதி, இது நமக்கு சளி இருக்குது, மூக்கில் சளி விழுவது, இல்லை டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த இது. வீசிங் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களாம் இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலீஸ் ஆகுங்க. இது என்னன்னா இப்போது மெதுவாக நம்ம மூச்சு இழுத்து விட்டதை இப்போது ஃபோர்ஸாக ரொம்ப ஃபோர்ஸாக செய்ய போகிறோங்க. இப்போ எப்படின்னா நம்ம இப்போ மூச்சு நல்லா இழுத்துக்கணும், மூச்சு வேகமாக மூச்சு இழுத்து வேகமாக மூச்சு வெளிவிடணும். இது மாதிரி 10 முறை 10 கவுண்ட்ஸ் இன்னேல் எக்ஸல் செய்யணும். அப்புறம் ரிலாக்ஸ் ஆகணும். திரும்பியும் 10 கவுண்ட்ஸ் இன்னேல் எக்ஸல் அது மாதிரி 3 டைம்ஸ் செய்யணுங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறது கவனிங்க. நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடுங்க. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஸ்டாப். நம்ம இந்த நடுவில் சளி வருது அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. வந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் செய்யுங்க. அப்புறம் தொடச்சிக்குங்க. அப்படியே நடுவில் நிறுத்தக்கூடாதுங்க, கண்டினியூஸாக செய்யுங்க. இப்போ 3 ஸ்டார்ட். இன்னேல், ஓகே. இப்போ கண்களை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்ம இதை என்ன பண்ணக்கூடாதுங்க, உடலை ஆட்டக்கூடாது, ஷேக்கிங் பண்ணாமல் அப்படியே உடலை நேராக வைத்துக்கொண்டு ஒன்லி ப்ரீத்திங் மட்டும் இன்னேல் எக்ஸேல். இன்னும் ஒரு முறை செய்ய போகிறோம். நன்றாக கவனிங்க. கபாலபாதியிலே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போத்துக்கு நம்ம பேசிக் லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக புத்துணர்ச்சி பயிற்சி என்று சொல்லக்கூடிய பஸ்திரிக்காவை செய்ய போகிறோம். இதே பொசிஷன்லையும் செய்யலாம். உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி செய்யலாம். இன்னும் முடியலை, என்னால் இன்னும் நல்லா செய்ய முடியும், அட்வான்ஸ் லெவல் செய்ய முடியும்னா வஜ்ராசனத்திலிருந்து செய்வது ரொம்ப சிறந்ததுங்க. இப்போது வஜ்ராசனம் பொசிஷனில் போகலாம். இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறது பஸ்திரிக்கா. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம செய்ய போகிறோம். இது இப்போது கையை இப்படி நல்லா பார்த்துங்க. கீழே இருக்கும்போது கையை சேர்த்துக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். டவுன் பொசிஷனில் இருக்கும்போது கையை க்ளோஸ் பண்ணிக்கணும், ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும். மேலே போகும்போது ஓப்பன் பண்ணணும், கைகளை விரிக்கணும். இப்போ இதை பாருங்கள், ஸ்லோவாக சொல்கிறோம் பாருங்கள். இன்னேல் ஹாப் எக்ஸேல் டவுன். மேலே போகும்போது கைகளை விரிக்க வேண்டும், கீழே இருக்கும்போது கைகளை மூடிக்கொள்ள வேண்டும், கைகளை இனிமேல் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி 10 எண்ணிக்கையில் நீங்கள் செய்யணும். 10 கவுண்ட்ஸில் இன்னேல் ஹாப் எக்ஸேல் ஃபோர்ஸாக செய்ய போகிறேங்க. இப்போ கவனிங்க. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு நீங்களும் அடுத்தது செய்யலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வச்சுட்டு ரெடியாக இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள். இன்னேல் ஹாப், கண்களை மூடிக்கொண்டு இன்னேல் ஹாப் எக்ஸேல். ஓகே. இப்போ டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் செய்யணும். நார்மல் ப்ரீத்திங், இயல்பான சுவாசத்தை செய்யுங்கள். திரும்பி இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். செகண்ட் டைம் ஸ்டார்ட். இன்னேல் ஹாப், இன்னேல் ஹாப் எக்ஸேல் டவுன், இன்னேல் ஹாப் எக்ஸேல் டவுன். நார்மலுக்கு வந்துடுங்க. திரும்ப 3வது முறை செய்யணும், 3வது சுற்று. ஸ்டார்ட். இன்னேல் ஹாப் எக்ஸேல் டவுன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது ஓம் என்ற சாட்டிங். இதே பொசிஷனில் செய்யலாம், சாதாரண அமரும் நிலையிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ மூச்சை சுவாசத்தை நன்றாக இழுத்து கொண்டு ஓம் என்ற சாட்டிங் சொல்ல போகிறோம். இது பொதுவான மந்திரம். இந்த சவுண்ட் எல்லாருமே செய்யலாம். இது ரிலீஜனுக்கு எந்த இதுக்கும் சேராதது. இது சமமான எல்லாருக்குமே இது செய்யலாம். இன்னர் ஆர்கனுக்கு ரொம்ப வைப்ரேஷன் நல்லா கொடுக்குங்க. இது எப்படி பண்ணோம்னா 50% ஓ, 50% இம். இதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ ஆ ஊன்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப பிரம்மரி ரொம்ப இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது ஓம்.
சின்முத்ரா வச்சுட்டு முடியவங்க இதில் செய்யலாம், முடியாதவங்க சாதாரண அமரும் நிலையில் உட்காந்துக்கலாம். இப்படி உட்காந்துட்டு அர்த்த பத்மாசனம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நன்றாக மூச்சு இழுத்துக்கொண்டு ஓ 50%, இம் வந்து 50%, இரண்டும் சமநிலையில் சொல்ல வேண்டும். நன்றாக ஒரு முறை தான் மூச்சு இழுக்கணும், ஒரே இதில் நீங்கள் அது ஒரே ஸ்ட்ரோக்கில் சொல்லணும். இப்போ இன்னேல், இப்போ ஓம் சொல்லலாம். ஸ்டார்ட். ஓ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லலாம். இப்போ நம்ம சொல்கிறோன்னுட்டு இவ்வளோ நேரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுலேயே நீங்கள் 50-50 ஈக்குவலாக சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட்டு நோ 2 டைம்ஸ் போகிறோம். இன்னேல், ஓ மூன்றாவது முறை சொல்ல போகிறோம். இன்னேல், ஓ நெக்ஸ்ட்டு பிரம்மரி. இதிலே ஸ்டெப்ஸ் ஒரு கை ஒரு விரலை வைத்துக்கொண்டு இப்படி க்ளோஸ் பண்ணுறது இருக்குது, அப்புறம் இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதும் இருக்குது. இப்போ நம்ம இதை தான் செய்ய போகிறோம். கைகளை ஆள்காட்டு விரலை வைத்துக்கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு எல்லாரும் ஒரு சிலர் இம்முன்னு இம் இல்லைங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரீங்கார சவுண்டு, வண்டுடைய சவுண்டு, அந்த சவுண்டு சொல்லணும். வாயை மூடிக்கொண்டு லிப்ஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி சொல்லணுங்க. இப்போது கைகளை 3 முறை சொல்ல போகிறோம். மூச்சு நல்லா இழுத்து கொண்டு அடுத்ததாக செகண்ட் ஹவர் செய்கிறது இப்படி காது ஒன்று ஃபஸ்ட்டு வரல், அப்புறம் கண்கள், அப்புறம் மூக்கு, உதடு, இது மாதிரி இழுத்துட்டு கைகளை மூக்கு கொஞ்சம் எடுத்து மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்க லைட்டாக. இப்போது பிராணாயாமம் முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது மெடிடேஷன், தியானம். தியானத்தில் பல வகைகள் பல முறைகள் இருக்குது. நம்ம இப்போது மந்திரம் சொல்ல போகிறோம், அப்புறம் மூச்சு கவனிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக அவங்கவுங்க தெரிஞ்ச மந்திரம் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மந்திரத்தை அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச அது எந்த உருவமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு உருவத்தை மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பிகினிங் ஆரம்ப ஸ்டேஜுக்கு மந்திரம் சொல்கிறது. அதுக்கு மந்திரம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க, அந்த உருவத்தை நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் மனசு உங்களுக்கு ஒருநிலைப்படும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய மந்திரம் இல்லையா, எந்த இது பிடிக்குமோ அந்த மந்திரம் கண்ணை மூடிட்டு அவங்கள நினைச்சிட்டு செய்யுங்க. கண்ணை மூடிக்கிங்க. குறைந்தது 10 எண்ணிக்கையிலேருந்து 10 கவுண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அப்படியே மந்திரம் சொல்லுங்க, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். அடுத்ததாக இப்போ சுவாசத்தை கவனிக்க வேண்டும். மூச்சு நம்ம கவனிக்கும். பேச்சை நிறுத்தி மூச்சை கவனின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, மூச்சு கவனிக்க 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 மைண்ட் வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, மாஸ்டர் கண்ணை மூடினாவே திங்கிங் தாட்ஸ் எங்கெங்கேயோ போகுது, ஏதாவது ஒரு சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி சொல்கிறவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு பலசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குங்க. அந்த மாதிரி வேகத்திலே மனோவேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. அந்த அப்படியாப்பட்ட வேகம் உள்ள ஒரு மனசுக்கு அதுக்கும் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எதில் கண்ட்ரோல் ஆகும்னா, மூச்சு கவனிக்க கவனிக்க. மூச்சு நீங்கள் கவனிச்சின்னா ஒரு முறை நீங்கள் பாருங்கள், எல்லாரும் மூச்சு இழுங்களேன், இழுத்து நிறுத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எல்லாரும் மூச்சு இழுங்க பார்க்கலாம். மூச்சு இழுங்க, மூச்சு இழுத்துங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்க, முடியலன்னா ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ ரிலீஸ். இப்போ இந்த பிட்வீன் அந்த மூச்சை நிறுத்தின அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போனா இப்போ மைண்ட் எதாவது டைவர்ட் ஆயிடுச்சுங்களா? டைவர்ட்டே ஆகாது. அப்போ இதுலேயே தெரிஞ்சுக்கங்க, இப்போ மூச்சில் தான், அந்த மூச்சில் அது கண்டிப்பாக அது என்ன ஆகுங்க, அடங்கு. முடிஞ்ச அளவுக்கு அது ஒருநிலைப்படும். அதான் சொல்லுவாங்க. இது வந்து பல பேருடைய மகான்கள் பல வேதாத்தி மாற்றி சொல்லுவார். அது என்ன சொல்கிறாங்கன்னா, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மூச்சு கவனிக்க கவனிக்க மனம் என்ன மூச்சுனா நான் யாருன்னு பல பேர் பல வகையில் சொல்கிறாங்க. மூச்சு நீங்கள் கவனிக்க கவனிக்க அதுவே நமக்கு குரு, அதுவே நமக்குள்ளே இருக்கிற இறைநிலையை கூட அது கொண்டு போகும். அதனால் நீங்கள் மூச்சை கவனிங்க. இன்னும் பல மெடிடேஷன் மெத்தட் இருக்குது, அது அப்புறம் நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம இந்த இதில் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில இதில் அப்புறம் போக போக நம்ம சொல்லலாம். இப்போது மூச்சை கவனிங்க. கண்களை மூடுனா உங்களுக்கு தாட்ஸ் வெளியே ரொம்ப போகுது அப்படின்னா, கண்களை மூடி செஞ்சீங்கன்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி ஏற்படும். அதனால் நீங்கள் கண்கள் அதையும் அதிகமாக செஞ்சாலும் குளிர்ச்சிக்கான அந்த கூழ் சம்மந்தப்பட்ட நமக்கு நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. அதை சொல்கிறது குறைஞ்சது 1 hour 2 hours செய்வாங்க அந்த மாதிரி பர்சன். அதே கண்களை திறந்து கொண்டே செஞ்சிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். இது நார்மலாக. அதுக்கு தான் கண்களை முடியும் இல்லாமல் கண்களை திறந்தும் இல்லாமல் அரை பார்வையில் பாதி பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக எல்லாமே கரெக்டாக உங்களால் முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, கண்ணை முன்னாவே எனக்கு தாட்ஸ் எண்ணங்கள் அலைப்பாயுது சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் லைட்டாக கண்ணை திறந்து நீங்கள் செய்யலாம். இப்போது கண்களை மூடிக்கொள்ளலாம், இல்லைன்னா கண்களை அரை பார்வையில் திறந்து கொண்டு நீங்கள் செய்யலாம். இப்போ மூச்சை கவனிங்க, சுவாசத்தை கவனிங்க. ஸ்லோலி இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். இந்த மாதிரி கவனிக்கும் போது இந்த சூரியக்கலை சந்திரக்கலை 2 இழக்கலை பிங்கலை சொல்கின்ற இந்த சுவாசம் 2 சேரும் போது நமக்கு என்ன ஆகுங்க, சுழிமுனை என்ற இதுவே நமக்கு ஓப்பன் ஆகுங்க. அதுதான் எர்த் அண்ட் ஃபேஸு 2ம் தனித்தனியாக இருக்கும்போது லைட் எரியாது, அதே 2 கனெக்ட் ஆகும்போது தான் ஒரு லைட் எரியுங்க. அது மாதிரி தான் இந்த சூரியக்கலையும் சந்திரக்கலம் ஹீட் அண்ட் கூல் 2ம் தனித்தனியாக சுவாசிக்கும் போது அதோடைய சுழிமுனை என்ற தேர்ட் ஐ அதெல்லாம் ஓப்பன் நம்ம ஆகிறதுக்கு ரொம்ப அட்வான்ஸ் போகிறதுக்கெல்லாம் அது நமக்கு சப்போர்ட் பண்ணாது. 2ம் ஒன்றா சேரும்போது தான் நமக்கு சுழிமுனை ஓப்பன் ஆகுங்க. இப்போ மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள் சுவாசத்தை. இதை கவனிக்க 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 உங்கள் புருவ மத்தியில் ஒரு துடிப்பு என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வருதோ அதை நல்லா கவனிங்க. எறும்புற மாதிரி தலையில் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அதை நல்லா கவனிட்டே இருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. சுவாசத்தை கவனியுங்கள்.
உங்கள் உடலை ஒவ்வொரு பாகங்களையும் நன்றாக கவனியுங்கள். அப்சர்வ் பண்ணுங்க, அப்படியே கவனிங்க. உடலுடைய ஒவ்வொரு தசைகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் அசைவுகளையும் அதோடைய இது கவனிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அசைவே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்ய செய்ய குண்டலி யோகம், வாசி யோகம் எல்லாமே உங்களுக்கு போக 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 அதுவே உங்களுக்கு தன்னால் செஞ்சிடுங்க. அட்வான்ஸ் லெவலில் போனால் நேரில் ஒரு குருவை வைத்து கொண்டு தான் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் பிகினிங் லெவலில் இருக்கிறது மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுவாசத்தை நன்றாக கவனியுங்கள். தியானத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, கைகளை மேலே உயர்த்தி, 2 கைகளை மேலே நன்றாக உயர்த்தி 2 கைகளை சேர்த்து கொண்டு மெதுவாக கைகளை இறக்கி 2 கைகளை நல்லாக தேய்த்து உங்கள் முகத்திலையும் உடம்புலையும் அதை அப்ளை பண்ணுங்க. இது மாதிரி 3 முறை செய்யணும். கைகளை நல்லா ரொம்ப தேய்க்க வேண்டாம், மெதுவாக அப்படி தேய்த்து முகத்திலும் உடலிலும் நன்றாக அது ஸ்பரிசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கையை பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் தியானத்தை நிறைவு செய்ய வேண்டும். அடுத்ததாக சாந்தி ஆசனம், சவாசனா சொல்லுவாங்க. இது உடல் தளர்த்தது பற்றி. இதுக்காண்டி நீங்கள் 20 நிமிஷம் செஞ்சீங்கன்னா 3 ஹவர்ஸ் 3 ஹவருக்கு தூங்குனதுக்கு ஸ்லீப்பிங்க்கு ஈக்குவல். 3 ஹவர் நீங்கள் தூங்குனதுக்கு சமம். அந்த அளவுக்கு இதில் எஃபெக்ட் கிடைக்குங்க. ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் கவனிச்சுட்டே வரணுங்க. இப்போது சாந்தி ஆசனம் இப்போ செய்ய போகிறோம். மெதுவாக கால்களை நீட்டி இதில் இடப்புறமாக தான் ஒருங்கிணைச்சு படுக்கணும். படுத்துங்க. இப்போ இவங்க படுப்பாங்க பாருங்கள். மெதுவாக இடது சைடு படுத்துக்கொண்டு கால்களை அகலமாக வைத்துக்கொண்டு கைகளை பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த உள்ளங்கை வந்து உங்களுக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். சுவாசம் வந்து சமநிலையில் இருக்க வேண்டும், இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். டீப் இன்ஹேல் அண்ட் டீப் எக்ஸேல். மெதுவாக படுத்துக்கொண்டு ஆழ்ந்த சுவாசத்தில் செய்ய வேண்டும். சாந்தி ஆசனாலே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் செய்ய போகிறோம். டீப் இன்ஹேல் அண்ட் டீப் எக்ஸேல். ஸ்லோலி இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். ஆழ்ந்த சுவாசத்தை செய்யுங்கள். உடல் லேசாக இருப்பதை நன்றாக கவனியுங்கள். உடல் எந்த ஒரு அசைவும் இன்றி தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். டீப் இன்ஹேல் அண்ட் டீப் எக்ஸேல். இப்போது ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அந்த உறுப்பு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அதை நன்றாக வரடி வேண்டும். அதை ஒவ்வொரு சொல்கிற பார்ட்டியை நன்றாக மனசளவில் அதை வரடி விடுங்க. ரிலாக்ஸ் யுவர் ஃபீட். அடிப்பாதம் தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் போத் லெக். 2 கால்களும் தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஹிப். இடுப்பு பகுதி நன்றாக கவனியுங்கள்.
ரிலாக்ஸ் யுவர் அப்டாமன். வயிற்று பகுதியை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் செஸ்ட். செஸ்ட் பகுதி நன்றாக தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர். ஷோல்டர் பகுதி தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் போத் ஹேண்ட்ஸ். இரண்டு கைகளும் தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் நெக். கழுற்று பகுதியை நன்றாக தடவி விடுங்கள். ரிலாக்ஸ் யுவர் நெக். கழுற்று பகுதி தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஃபேஸ். முகப்பகுதி தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். ரிலாக்ஸ் யுவர் பாடி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உடல் லேசாக இருப்பதை நன்றாக கவனியுங்கள். உடல் எந்த ஒரு அசைவும் இன்றி தளர்வடைந்து இருப்பதை நன்றாக கவனியுங்கள். நம்முடைய உடல் தண்டில் மிதக்குவது போல் இருப்பதை நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது சாந்தி ஆசனாவை நிறைவு செய்கின்றோம். ஜாயின் யுவர் போத் லெக். இரண்டு கால்களை ஒன்றாக இணைக்க வேண்டும். ஜாயின் யுவர் போத் ஹேண்ட்ஸ். இரண்டு கைகளை இப்படி கோர்த்து கொண்டு நன்றாக கைகளை மேலே உயர்த்தி உள்ளங்கால் முதல் உச்சி தலை வரை கைகளை நன்றாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். நல்லா கைகளை நன்றாக உயர்த்த வேண்டும். நம்ம திமுரு விட்டா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மெதுவாக திரும்பி படுத்து எழுந்து கைகளை நன்றாக தேய்த்து மெதுவாக தேய்த்து முகத்திலும் உடலிலும் அப்படியே தடவுங்க. மெதுவாக உங்கள் கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கையை பார்க்க வேண்டும். இப்பொழுது நம்ம சொன்ன அந்த வார்ம்-அப், ஆசனா, பிரணயமா, தியானா அண்டு சாந்தி சமாதி என்று சொல்லக்கூடிய சாந்தி ஆசனா, இந்த 5 நிலைகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி இப்போ சொன்ன அந்த அஷ்டாங்க யோகன்ற 8 படிநிலைகளுடையது சுருக்கம் தாங்க இது. இந்த யோகானால இந்த 5 நிலைகளும் உடல் தளர்த்தணும், உடல் தளர்த்த பயிற்சி செய்யணும், ஆசனா செய்யணும், ப்ரீத்திங் செய்யணும், மெடிடேஷன் அண்டு இந்த சாந்தி ஆசனா, இந்த 5 நிலைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சாதாங்க அது முழுமை நிலை அடையும். உங்களால் டைம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் 1 hour இல்லை 1/2 hour செய்யலாம். டைம் இல்லாதவங்க ஷார்ட்டாக நீங்கள் கொஞ்சமாக சீக்கிரமாக எல்லாத்தையும் ஷார்ட்டாக முடிச்சுட்டு, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 நிலையிலும் செய்யணுங்க. வார்ம்-அப் ஆசனா உடலுக்கு நல்ல உறுதிப்படும். ப்ரீத்திங் மூச்சு பிராணாயமாவும் தியானம் மைண்டு ஸ்ட்ரென்த்தின் படுத்துங்க, மனதை உறுதிப்படுத்துங்க. இந்த உடலும் மனமும் உறுதி நிலை இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆக முடியும். இது முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க, அனைத்திலும் வெற்றி பெற்று மகா ஆனந்த நிலையை நம்ம அடையலாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அனைத்திலும் வெற்றி தான் நமக்கு நிச்சயமும் கிடைக்குங்க. இப்பொழுது ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தரும் ஒழுக்கம் சொல்லுவாங்க, பல வகையில் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. வேதாத்தி மகரிஷி 2 ஒழுக்கம் சொல்லியிருக்காரு. நம்ம திருக்குறளில் நம்முடைய திருவள்ளுவர் ஒழுக்கம் அதை பற்றி பல பேர் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானது ஒழுக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை எப்படி செய்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருமே நம்ம இந்த யோகா தினம்
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இது நம்ம ஒரு சபதமாக எடுத்து நம்ம இதை செயல் பண்ணுங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் எல்லாருமே அப்படியே சொல்லுங்கள். எனது வாழ்நாளில் தனக்கோ பிறருக்கோ மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நன்மையே செய்வேன். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு மனுஷனும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மனசாலும் இந்த சொல்லாலும் செயலாலும் மற்றவங்களுக்கு நன்மை மட்டும் செய்யறதே ரொம்ப சிறப்புங்க. இது மாதிரி நம்ம ஒரு எல்லாருமே இன்னிலிருந்து எல்லாருமே நம்ம என்ன செய்யணுங்க, யோகா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பயிற்சியாக அது உடலுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயிற்சி செய்யுங்க. அதுலேயும் யோகா செய்ய ரொம்ப சிறப்புங்க. இப்போது ப்ரேயர் எல்லாருமே நம்ம இந்த வாய்ப்பு கொடுத்த இறைநிலைக்கும் எல்லாருக்குமே நம்ம 4 மெம்பர்ஸுக்கு கம்பல்சரி நம்ம எப்போவுமே நன்றி தெரிவிக்கணுங்க. அது ஆரம்ப நிலையிலாகட்டும் முடிவு நிலையிலுமோ யார் இந்த 4 பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம். மதர், ஃபாதர், குரு அண்ட் காட் 4 மெம்பர்ஸுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மாதாவுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும், பிதாவுக்கு ஒரு நன்றி, குருவுக்கு நன்றி, தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு ஒரு நன்றி. ஓகே, ரொம்ப நன்றிங்க.